டேய் நான் வாட்டு செவனேன்ட்டு படுத்து கிடந்தேன். ஆத்துக்கு வா குளத்துக்கான்ட்டு நீங்க போய் பொங்கி பொறிச்சு சாப்பிட வேண்டியதானடி. எனக்கே உடம்பு முடியல. நேற்று என்னமோ ஒரு ஊசியை போட்டு வந்ததுனால தேவல. அது எப்படி பாட்டி, உன்னைய மட்டும் நாங்க விட்டுட்டு போவோம்? இதா குடும்பமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்ட்டு தானே வயக்காட்டுல போய் பொங்கி சாப்பிடலான்ட்டு கிளம்புதோம். உன்னைய மட்டும் விட்டுட்டு போனா மனசு கேட்குமா என்ன? ஏய் நல்லா தாண்டி பேசுத, நல்லா பேச படிச்சுக்கிட்ட. ஏற்கனவே பேச கேட்க வேணாம், இப்ப கல்யாணம் வர ஆயிடுச்சுல, வாய் ரொம்ப தான். உன்னைய வச்சு எப்படிதான் என் பேராண்டிக்கு சமாளிக்கணுமோ தெரியல. பேசாட்டு வாங்க அப்பத்தா, ஜாலியா இருக்கும். இந்த ஐடியா எனக்கு கூட தோணல, பொண்ணுக்கு தோணி இருக்கு பத்தியா. அதான் சோறாக்கியாச்சு, வீட்டுல குழம்பு கூட அம்மா ஆக்கிட்டு, கறி தானே நண்டு புடிச்சு தொக்கு போல வச்சு எல்லாரும் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். வாழை இலவ நிக்குதா, அத வாட்டி அதுல அந்த நண்டை வச்சு அப்பப்பா சாப்பிடும் போது இருக்கே ருசி. அதெல்லாம் நீ சாப்பிட்டதுல இல்ல, சின்ன பிள்ளைல நம்ம எல்லாம் அடிக்கடி போயிருக்கோம்லம்மா என்ன? அட ஆமா குமாரி, சின்ன வயசுல போய் சாப்பிடுவோம்ல, உனக்கு ஞாபகம் இருக்குதா? முன்னாடி அத்தை மாமா எங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து அடிக்கடி கோயிலுக்கு போவோம். அப்புறம் இந்த மாதிரி வயக்காட்டுல போய் பொங்கியெல்லாம் சாப்பிடுவோம்ல, மாங்கெல்லாம் திடுவோம்ல என்ன? அதெல்லாம் நல்ல சந்தோஷமா தான் இருக்கும் என்ன குமாரி? ஆமா, அதெல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் என்ன. அப்ப நமக்கு அதோட அருமை தெரியல, இப்ப நினைச்சா அப்பா என்னமோ சொல்லுவாங்கல்ல ஸ்வீட் மெமரிஸ்ன்ட்டு, அந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு அவங்க 2 பேரும் நம்மளெல்லாம் பார்த்து சாக்காக போறாங்க. நம்ம போறது அவங்களுக்கு தெரியதில்ல. என்ன கடுப்பாங்கரையில எங்க மாறிட்டு அப்படின்ட்டு பேச போறாங்க. ஆமாக்கா, கண்டிப்பா உங்களை எல்லாம் வயதாகலோ என்னமோ என்னைய கண்டிப்பா இவர் வைவாரு. ஏன்னா இவர்கிட்ட போன வாரமே நான் சொன்னேன், போய் அங்க போய் எல்லாரும் சேர்ந்து பொங்கி பொறிச்சு சாப்பிடலாங்க அப்படின்ட்டு. அவரு அதெல்லாம் வேணாம் பெசாட்டு வீட்டுல ஈனாரு. இப்ப கண்டிப்பா போனோன்னு கேட்கத்தான் போறாரு, இது யாரோட பிளானு என்னன்ட்டு. அத்தை, இந்த நண்டு பிடிக்கிறது, நண்டை கழுவுறது அதெல்லாம் நானும் பூமாரியும் பாத்துக்கிறோம். இந்த சமையல் பண்றது பரிமாறுறதெல்லாம் நீங்களும் அக்காவும் பாத்துக்கிடுங்க. ஏன்னா எங்களுக்குலாம் அதெல்லாம் வராது இல்ல. சரியா சொன்ன பொண்ணி. ஆமாமா, நான் தான் நண்டு நல்லா பிடிப்பேன் உங்களுக்கு தெரியும்ல. நானும் பொண்ணியும் நண்டு பிடிக்கிறோம். அழகா சமையல் பண்ணது உங்க பொறுப்பு. ஆமடியே, இன்னும் சமையல கத்துக்க துப்பு இல்ல. நல்லா பல்ல பல்ல காமி என்ன. உங்க வயசுக்குலாம் நாங்க கைக்கு ஒரு பிள்ளை காலுக்கு ஒரு பிள்ளைன்ட்டு பெத்து போட்டு கிடந்தோம். அது மட்டுமா வீட்டு சோழி வெளி சோழி எல்லாம் பாத்துக்கிட்டு கிடந்தோம். உங்களுக்கு இம்புட்டு வயசு ஆகுது, இன்னும் சமைய தெரியல. அதுல பல்ல வேற காமிக்கேன்னு கேக்கு பிக்கேன்ட்டு. அண்ணே போதனே, வா இங்கிட்ட வந்து உட்காரு. வெயில் என்னமா கொளுத்துது, வெயிலே நிக்குதே. அங்க வா இங்கிட்ட வந்து இரி, அப்புறமா மீதி வேலையை பாத்துக்கலாம். வாரண்டா, இந்த குறை வேலை தானே முடிச்சுட்டு வரேன் பொறு. என்னம்மா திடீர்னு வயக்காட்டு பக்கம், அதுவும் குடம் மசாலா பாத்திரமா கொண்டுட்டு வந்திருக்கியே, என்ன பொங்குங்க வைக்க போறீங்களா? அந்த கதை ஏன்டா கேக்குத? இந்த பொண்ணியும் பூமாரியும் இருக்கால, ஆளுல வீட்டுல தூங்க விட மாட்டேக்காளுவ. அங்க போவோம் இங்கிட்டு போவோன்ட்டு உயிரெல்லாம் எடுக்காளுவ. இந்த வயல்ல போய் நண்டை பிடிப்போம், பாம்பை பிடிப்போம், குழம்பு பிடிப்போம்ட்டு அதான் மசாலா எல்லாம் எடுத்து வந்திருக்கோம். சோறு ஆக்கியாச்சு, குழம்பு வச்சாச்சு. அதை அங்கிட்ட வச்சு சாப்பிடுவோம்னா கேட்க மாட்டேக்காளுக 2 பேரும். சும்மாவே கேட்க வேணாம். இப்ப நாத்தனா நல்லா குடிக்கிட்டாளுக, நம்மள இருக்க விட மாட்டேக்காளுக. இங்க வந்து நண்டை பிடிக்கணுமா, அதை சமையல் பண்ணணுமா, சாப்பிடணுமா, தூங்கினவளை எழுப்பி கூட்டிட்டு வராடா. நீ தான் அவளை என்னன்ட்டு கேட்கணும். அவங்க எப்படி கேட்பான் பார்த்தா என்ன சரவணா, உன்னால இப்படி கேட்ட முடியுமா என்ன? அட ஏனே நீ வேற நேரம் தெரியாம சும்மா இருனே கொஞ்சம். சரிம்மா, நீங்க வந்துட்டீங்க, அவங்களெல்லாம் எங்க காங்கள? ஐடியா கொடுத்தல்ல, அவளை அம்புட்டு சொல்லியும் செய்ய சொல்லுங்க. அப்பதான் இனி வரக்கூடாது, அங்க போகண்டா இங்க போகண்டான்னு சொல்ல மாட்டா. ஐயா சரவணா, ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட உனக்கு பொருட்களையாக்கும். டேய், அப்பத்தா கூட தெரிஞ்சிருக்கு பொண்ணுன்னு கைப்பக்குவோம். பயப்படுதாங்க பாரு, ஒரு வாய் சாப்பாடு போக்கலையான்ட்டு. அடே அந்த புள்ள அன்னைக்கு சமையல் பண்ணுதுன்ட்டு கொண்டு வந்துச்சு. ஏதோ இறந்துட்டு போயிட்டால, துளசி குடம்புலன்னு படுத்திருந்தால, அன்னைக்கு ஆசையா குடுக்கால பேத்தி புள்ள. சாப்பிடுவோமே சாப்பிட்டுட்டா, ஒரே உப்பு அப்புறம் ஒரே காரம். என்னம்மா சமையல் இப்படி இருக்குன்னு கேட்டா, புதுசு புதுசா ஏதோ சொல்லு போன பார்த்து செஞ்சேங்க. இதெல்லாம் நமக்கு சாப்பிட முடியுமா ஐயா? அன்னைக்கு படுத்தவதேன், நேற்றுதான் கொஞ்சம் ஆசிரியப்ப எந்திரிச்சேன். மறுபடியும் உனக்கு பொருட்களையாக்கும். டேய், பொண்ணியும் பூமாரியும் நண்டை பிடிக்க போறேன்ட்டு போயிருக்காங்க. துளசி கூட போய் பார்க்க போயிருக்கா. இந்தா அவ பிடிச்சிட்டு வருவாங்களாம், கிளீன் பண்ணி கொடுப்பாங்களாம். நானும் துளசியும் சமையல் பண்ணி கொடுக்கணுமா, அதெல்லாம் சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓஹோ, அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுதான் கூட்டிட்டு வந்துருக்காளாக்கும். சரி வரட்டு வரட்டு, ஒரு என்ன பத்தா என்னன்ட்டு கேக்குதே நானு. சரிடா, அவ பிடிச்சி இப்போ கிளீன் பண்ணி கொண்டு வந்துருவா. என் வேலையை நான் பாக்குதேன். இந்த சோறு கறியெல்லாம் இருக்குது, இந்த நண்டை ஆக்கிட்டு எல்லாரும் சூடா அங்கிட்ட வச்சு சாப்பிடலான்னு. அந்த அந்த வாழைத்தொப்புல வச்சு சமையல் பண்ண ஒன்னும் சொல்ல மாட்டாங்கல்ல. பரவாயில்லையே, பூமாரிக்கு நண்டெல்லாம் பிடிக்க தெரியுமா?
அட என்னக்கா பூமாரிய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டீங்க? அதுல எல்லாம் அவ கிங்கு. நாங்க முன்னாடி வருவோம்ல, எங்க அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாரும் வரும்போது பிடிக்கவே பாத்துக்கிட்டே இருப்போம் 2 பேரும். நாங்களும் அதே மாதிரி பிடிப்போம். நான் பிடிச்சா வராது, ஓடிரும். ஆனா அவ அப்படி இல்ல, கரெக்டா பிடிப்பா. பாருங்களேன் இப்போ. அட சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. பேசிட்டு இருந்தாலே ஆளு நிக்கிட்டு நண்டு மேல வராது. பேசாட்டு வாய மட்டும் இருங்க, வருதுன்ட்டு பாக்கேன். நம்ம நேரத்துக்கு நிறைய வந்தா நல்லதுயா. அட இந்த நமக்குன்ட்டு ஒரு நண்டு வருது. என்ன ஆக்குன்னு சின்னதெல்லாம் இருக்குது. சரி, சின்ன நண்டு தான் ருசின்னு சொல்லுவாங்க, பிடிச்சிருவோம். அட ஓடுது பாரு. இந்த பூமாரி கையில இருந்து தப்பி ஓடிடுவே என்ன? இந்த பொண்ணு பத்திரமா பாத்திரத்தை வச்சுக்க, ஓடிரும். உயிர் இருக்கு பத்தியா? அட பரவாயில்லையே, பேசிட்டே ஒரு நண்டு பிடிச்சிட்டியே. அடி இங்கிட்டு பாரு, உன் கால் கிட்ட இந்த குடும்பமா நிக்குது பாரு, பைய புடிச்சிருடி. இந்த பூமாரி கையில சிக்கனா விட்டோனா என்ன? இன்னைக்கு தங்க வேட்டைதான் போ. குடும்பத்தோடு கிடைச்சிருக்காக, விட்டுருவோமா என்ன? பொன்னி, இன்னைக்கு நம்ம வந்த நேரம் நல்ல நேரம். எம்புட்டு நண்டு கிடைச்சிருக்கு பத்தியா? அட எம்புட்டு நண்டு. பூமாரி பரவாயில்ல, நீ எதுல எக்ஸ்பர்ட்டோ தெரியல, நண்டு பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் தான் நீ. நான் கடல் நண்டு சாப்பிட்டிருக்கேன், இந்த மாதிரி வயல் நண்டெல்லாம் சாப்பிட்டது இல்ல. நல்லா இருக்குமா? அக்கா, கடல் நண்டை விட வயல் நண்டு தான் உடம்புக்கு அம்புட்டு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சளி இருந்துன்னு வையேன், சளி இருந்தத இடமே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த நண்டை ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டாலோ இல்ல தொக்கு பண்ணி சாப்பிட்டா கூட போதும், சளியெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிருக்கா. அனி, இந்த நண்டை சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், இன்னும் வாரம் வயல்ல போய் பொங்கி சாப்பிடுன்னு ஆசைப்படுவீங்க. அம்புட்டு ருசியா இருக்கும். இந்த எம்புட்டு பிரசா இருக்கு பாருங்க, அந்த ஓடுது பாருங்க. அதையும் பாப்போமே. சரி, நீங்க கிளீன் பண்ணி கொண்டு வாங்க. அங்க அத்தா ஒத்தையில இருப்பாங்க, சமையலுக்கு எதுவும் குடமாட ஒத்தாசை பண்ணி கொடுக்குறேன். சீக்கிரம் வாங்க, பேசிட்டே இருக்காதீங்க. பொன்னி, நான் தான் நண்டை பிடிச்சிட்டோம்ல, அம்புட்டையும் கழுவு. பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அவனை கூட்டு இருந்திருக்கு. அடியே, நண்டைத்தான் பிடிச்சிட்டே இல்ல, அத கழுவிறேன். ஒரே கையா போகட்டு. இனி நீ தொட்டு நான் தொட்டு கையெல்லாம் ஸ்மெல் அடிக்கும். பிளீஸ் என் செல்ல பூமாரியில கழுவிடு. சரி சரி, போனா போகுது, நானே கழுவி தொலைகிறேன். என்னடி, டாக்டர் எதுவும் போன் போட்டாரா என்ன? உங்களுக்குள்ள சண்டையெல்லாம் சமரசம் ஆயிடுச்சா? இல்ல பொண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் சமரசம் ஆகல. அவர் போனும் போடல, நானும் போன் போடல. எனக்கு போன் வாங்கி கொடுத்திருக்காரு தெரியுமா? என்ன போன் வாங்கி கொடுத்தாரா? நல்லா இருக்குடிமா. வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சு விளக்க மாத்த அடி உனக்கு கண்டிப்பா இருக்குது. ஆமா, இல்லைன்னா மட்டும் என்ன அடி விடாம இருக்க போது. என்னைக்கு என் அண்ணங்க காலையில விழப்புதோ அன்னைக்கு இருக்குது எனக்கு அடி. சரி, அடி வாங்காம எதுவும் நமக்கு கிடைக்குமா என்ன? எத்தனை அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நான் கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணுவேன். இங்க பாரு பூமாரி, பேசிக்கே எடுத்துக்க, சூதானமா இருந்துக்க. நான் சொல்லது புரியுதுல்ல? அவங்க அண்ணங்கெல்லாம் நம்மள ரொம்பவே பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை கெடுக்கும்படி நடந்துக்கிடாத. நல்லபடியா காலேஜுக்கு போ, நல்லபடியா வா. போன் பேசுறதோடு நிப்பாட்டிக்க. வேற அங்கிட்டு போனேன் இங்கிட்டு போனேன் அதெல்லாம் வேணாம் என்ன? என்ன துளசி, அவங்க நல்லா புடிச்சிட்டாங்களா என்ன? நேரம் ஆகுதுல்ல, சீக்கிரம் சமைக்காண்டா. வேலை பாக்குறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. எங்க அவங்க 2 பேத்தையும் நண்டெல்லாம் புடிச்சிட்டாங்க. ஏப்பா, எம்புட்டு நண்டு. பூமாரி கையத்தான் வைக்குதா, கொத்த கொத்தா வந்து விழுது. ஒரு சட்டி நிறைய நண்டுக்க. நானே நம்பல, சும்மா தான் சொல்றதாகலாம் பார்த்தா அப்பா 2 பேரும் சேர்ந்து கழுவிட்டு இருக்காங்க. நான் தான் நீங்க சமையல் பண்ணணும்னு சொன்னீங்களே, அதான் ஒத்தாசை பண்ணலாமன்ட்டு வந்தேன். துளசி, என்ன அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு உன்னைய விரட்டிட்டுவாங்களாக்கும்? 2 பேரும் தனியா இருக்கிறத வீடு தாங்கும். சேர்ந்துக்காக அம்புட்டுதான். அதை பறைக்கவா, இதை உடைக்கவா, இதை வெட்டவா, அதை குத்தவா, மீனை பிடிக்கவா, கோழியை பிடிக்கவா, ஆட்டை பிடிக்கவான்ட்டுதான் இருப்பாங்க. ஆமா, நீ சொல்லுதன்ட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்தாக ஊரே 2ஆகி போகும், பாத்துக்கிடுங்க. கொஞ்சம் உப்சாராவே இருங்க அவங்கள்ட்ட. அடே சும்மா இல்லையாண்டா, நீ வேற போட்டு. சரி சரி, சீக்கிரமா சமையல் ஆக்குங்க. நேரம் இதுல வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேணாம் கால நேரத்தோடி. அத்தை, நீங்க அடுப்பை கூட்டுங்க. நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் கட் பண்ணி கொடுக்குறேன். வேற ஏதாவது அரைக்கனா சொல்லுங்க, கல்ல வச்சு தட்டி தர்றேன். அண்ணி, நல்லா இருப்பீங்க. நீங்க 2 பேருமே சமையல பண்ணுங்க. பொன்னி வருவா. எனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. சமையல்ல நான் அப்படி இப்படி இப்போ செல்போன்ல அப்படி போட்டிருக்கான் இப்படி போட்டிருக்கான், நம்ம புதுவிதமா சமைப்போம் எல்லாம் சொல்லி சமையக்கட்டுக்கிட்ட வருவா. எதையுமே கொடுத்துடாதீங்க. ஒரு அளவும் தெரியாது, வாய்தான் இருக்கு.
சமையல்ல எதுவுமே தெரியாத நீ வம்பாக்கி போடுவா. நீங்களும் அம்மாவும் அழகா பண்ணுவீங்க. பாய்க்கு ருசியா சமைச்சு போடுங்க. நீ கரண்டியோ இல்ல அடுப்பாங்கிற பொறுப்போ அவ கையில குடுத்துறாதீங்க. பாவம் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு அப்பதான் 4 நாளா படுத்துருச்சு. அவங்களாவது வீட்டுல இருக்காங்க, நாங்கெல்லாம் படுத்தா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் இல்ல ஆக மொத்தத்துல அதுக்கு சமயக்கட்ட எப்படி ஆக்கி வச்சிருக்க என்ன? நீ சொன்ன மாதிரிதான் அத்தையும் சொன்னாங்க. ஏம்மா நீ எங்கிட்டும் போறேன்னா கூட மட்டும் வடிச்சு வச்சிரு, பழைய சாதமா கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு பொன்னி சமையல்ட்டு எதையும் கொடுத்துறாத. இந்த 4 நாள் நிக்காம போய் நான் படுற பாடு எனக்கு ஏன் தெரியும் அப்படின்ட்டு. அடே சமையல் எடுத்த உடனே வந்துருமா என்ன? இந்த சைக்கிள் ஓட்டப்ப 4 தான் 5 தான் கீழே விழுந்தா தானே நமக்கு படிக்க தெரியுது. அதே மாதிரிதான் சமையலும். அடுப்புக்கிட்ட வந்தவனே எல்லாம் தெரிஞ்சிருமா என்ன? ஒண்ணுனாத்தான் காரத்தை அள்ளி போடுவா, அடுத்த உப்பை வாரி போடுவா, பக்குவம் வராது. எல்லாம் செய்ய செய்யதாண்டா பழக்கம் வரும். அவளும் என்ன சமைக்கிட்டு என்னவளா? வீட்டுல அவங்க அம்மா செஞ்சிருப்பாங்க, சாப்பிட்டுருப்பா. இங்க வந்து சமையல்னு சொல்லும் போது நான் பண்ணுனேன் அதை பண்ணுனேன் தெரியும் தெரியாதுன்னு சொன்னாதுன்னு நினைச்சிருவோம்ல. அதுக்காக அது தெரியும் தெரியும் சொல்லிட்டு இருக்குதா. சரிடா பயப்படாத, உன் முன்னாடியே அடுப்பாங்கிற பக்கமா விட மாட்டேன் என்ன? கொஞ்ச நாள் காய்கறி கட் பண்ணி பழகட்டு, அதுக்கப்புறம் அடுப்புக்கிட்ட விடலாம். சரி சமையல ஆரம்பிக்கிறேன், நேரம் ஆகுது இல்ல.